சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டாலும் கூட அவருக்கான மரியாதை டெல்லியிலிருந்து வந்துள்ளது. அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை டெல்லிக்கு அழைத்திருந்தார். நேற்று இரவு கொச்சி வழியாக டெல்லி சென்ற பன்னீர்செல்வம் அவர்களை சுமார் 25 நிமிடங்கள் பேசியுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். 15ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன அறிக்கை வெளியிடப் போகிறார் என்று அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அனைவருக்கும் ஒன்று கூறுகிறோம், பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தான் தொடங்கப் போகிறார். தமிழக வெற்றி கழகத்துடன் தான் கூட்டணி வைக்கப் போகிறார். இது பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்து நெருங்கிய நண்பரிடம் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ள தகவல் தான். ஏனென்றால் OPS அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்பட மாட்டார் என்பது உறுதியாகிவிட்டது. மேலும் 15ஆம் தேதி வரை கடைசியாக வாய்ப்பை OPS அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துள்ளார். ஆனாலும் எடப்பாடி OPSஐ மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற தகவலின் காரணமாகத்தான் டிசம்பர் 15ஆம் தேதி புதிய கட்சியை OPS அவர்கள் தொடங்கி தமிழக வெற்றி கழகத்துடன், அதாவது செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது தாவேக்காவில் இணைந்துள்ளார் அல்லவா, அதன் மூலமாக தனக்கு தேவையான தொகுதிகள் அதிகாரங்கள் அனைத்துமே செங்கோட்டையன் மூலமாக தாவேக்காவில் கூட்டணியை உறுதி செய்துவிட்டால் தென் மாவட்டங்களிலிருந்து சுமார் 24 தொகுதிகள் வரை OPS அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் களத்தில் போட்டியிடுவார்கள். இது தாவேக்காவிற்கும் அதிமுகவிற்குமான போட்டியாக பார்க்கப்படாது. அதிமுகவில் OPS அணி, எடப்பாடி அணி என்று பிரிந்து இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள், அம்மாவால் அங்கீகரிக்கப்பட்ட OPS அவர்களுக்கு ஆதரவாகத்தான் ஓட்டுக்களை செலுத்துவார்கள். அதில் நாம் உதாரணத்திற்கு கூற வேண்டும் என்றால், ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுக்களை பெற்று 2வது இடம் சுயேட்சையாக புதிய சின்னத்தில் OPS அவர்கள் பெற்றுள்ளார். இதுவே OPS அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர் 3வது இடம் தோல்வியே தழுவினார். தற்பொழுது உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் OPS பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பது புரிந்துவிட்டது. இதனால்தான் அமித்ஷா அவர்கள் டெல்லியில் OPSற்கு அழைப்பிதழை கொடுத்து அவருக்கு ராஜ மரியாதையுடன் புதிய கட்சியை தொடங்கினால் பாஜகவுடனே கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று பேசியுள்ளார். ஆனால் இதற்கு OPS அவர்கள் மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும், இதற்கு காரணம் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பிறகு மோடி அவர்களை சந்திப்பதற்கு அண்ணாமலை அவர்களுடனும் நாகேந்திரனுடனும் தொலைபேசியில் பேசியுள்ளார் OPS.